அப்படின்னா என்ன கலர் என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்க அதை யூடியூப் பண்ணி அவங்களுக்கான தொடர்ச்சி பொருளை அவங்க திருப்பி கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து லொக்கேஷன் பேஸ்ட் சர்ச். ஸோ லொக்கேஷன் பேஸ்ட் சர்ச் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராவல் இருக்கோம். ஸோ ட்ராவல் போகிறப்ப ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டேஷனரியாக நம்ம காலேஜில் இருக்கோம் அப்படின்னு நம்ம கம்யூனிகேட் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் இந்த காலேஜில் ப்ராடக்ட்டை கன்ஸ்ட் பண்ணி காலேஜ் லொக்கேஷன் போடுறோம். ஸோ காலேஜ் லொக்கேஷன் போடல நம்ம காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம். அவங்க வந்து நம்ம டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பட் நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறேன், என்னோட நேட்டிவ்லேருந்து நான் காலேஜ் போகிறேன், இல்லை சம்திங் ஏதோ ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் உங்களோட ப்ராடக்ட் எதுவும் காணாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, நான் எந்த லொக்கேஷன் நான் மார்க் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்காக நான் என்ன ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் போகிற அந்த ரூட் இருக்குல்ல, இந்த கூகுள் அந்த ரூட்டை வந்து கூகுள் மேப்பில் நான் போயிருக்கேன். ஸோ இந்த ரூட்லேருந்து நான் போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் என்னோடது மிஸ் ஆகிட்டு, இந்த மிஸ்ஸிங் ப்ராடக்ட் இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எதுவும் ரிக்வஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த ப்ராடக்ட் எடுத்தேன், இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கிறது ஃபோட்டோ காப்பியோட அப்லோட் பண்ணுவாங்க. இது அப்லோட் பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து சர்ச் பண்ணுறப்ப இந்த லொக்கேஷனுங்கிறது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் லொக்கேஷனுங்கிறது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ராவல் பண்ண லொக்கேஷன் வந்து ஒரு சரௌண்டிங் 1 கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங். ஏன்னா ஜிபிஎஸ்ங்கிறது அவ்வளோ அக்யூரஸியாக எல்லாரும் மொபைல் ஃபோன்லையும் ஒர்க் ஆகல. ஸோ அதை சுற்றி சரௌண்டிங் இருக்கக்கூடிய 1/2 கிலோமீட்டருக்கு அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே கால்குலேட் பண்ணிக்கணும். அதில் அவங்க எங்கேயாவது போயிட்டு இந்த இடத்துல என்னோட இதில் வந்து மிஸ் ஆகிட்டு இந்த இடத்துல நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி வைப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பொருளை மிஸ் பண்ணவங்க கனெக்ட் ஆவாங்க, பொருளை கண்டுபிடிச்சவங்க கனெக்ட் ஆவாங்க. இதன் மூலமாக வந்து நம்ம வெரிஃபை வந்து அவங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பின் பாயிண்ட் லாஸ்ட் ஐட்டம்ஸ் இது என்ன ஒரு புது கான்செப்டாக இருக்குது. பின் பாயிண்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா இந்த கேம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, ஜிடிஏ ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் என்ன இருக்கும்னா ஏதாச்சும் ஒரு இது கிடச்சுன்னா பின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளோட கிளாஸ்மேட்ஸ் வந்து பார்த்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் பின் பண்ணிங்க. இப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட் வரும். ஏதாச்சும் ஒரு பின் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட் இருக்கும், இந்த ப்ராடக்ட்டை யாராலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். இந்த பின் பாயிண்டிங் ஐட்டம்ங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக வேற யாரும் யூஸ் பண்ண முடியாத சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேப்லெட் மெடிசன்ஸ்லாம் இருக்குன்னா சில பேரால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மெடிசன்ஸ். இப்போ வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து எல்லாராலும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மெடிசன்ங்கிற விஷயம் வந்து யாருமே யாரும் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக பின் பாயிண்ட் வந்து பண்ணிடுறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ராவல் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் அவங்க சர்ச் பண்ணக்குள்ள இந்த லொக்கேஷனில் இந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்ணியிருக்கு டேரெக்டாகவே நமக்கு போயிடும். இப்போ வந்து கண்டுபிடிச்சவங்க கூட சொல்ல வேணா, இது டேரக்ட் கனெக்ஷனா நம்ம வந்து சர்வரோட கனெக்ட் ஆகிடும். அவங்க டேரெக்டாக லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டாக அவங்க எடுத்துக்கலாம். போஸ்டிங் ரிக்வெஸ்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ரிக்வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி க்ரைட்டீரியா வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றப்ப இப்போ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் பற்றி ஆப் நேவிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த கேட்டகரி மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய விதமான பொருள் தொழிலும் மொபைல் ஃபோன் மட்டும்தான் தொழிலும் இல்லை, கேஷ் தொழிலாம், உங்களுக்கு ரிங்ஸ் தொழிலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. முதல்ல வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல தொழிச்சிருக்கீங்க, எக்ஸாக்டாக எந்த இடத்துல தொழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். அந்த வந்து ரிவார்ட் இப்போ தேடி இடம் கொடுக்குறாங்க, கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க, ஆப்ஷனலாக அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். கடைசியாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ண இப்போ நீங்கள் கொடுத்துருக்க க்ரைட்டீரியாவில் இதே மாதிரி வேற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க அதிகோ பேஸ் பண்ணி தான் பண்றோம். ஏன் ராஸ்பெரி யூஸ் பண்ணல அப்படிங்கிறது சந்தேகம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எதுக்குன்னா இப்போ நம்ம லாரி டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க, நைட் டைம்ல போகும்போது அவங்க தூக்கத்தில் வந்து இதுவாயிடுவாங்க. ஸோ அப்படி தூங்கும்போது அவங்க கண்ணை மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் வந்து பிளிங்க் ஆகும். அப்படி பஸ்ஸர் பிளிங்க் ஆகும்போது அவங்க வந்து சத்தம் கேட்டு எழுந்துருவாங்க. உடனே இன்கேஸ் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த பஸ்ஸர் கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த ஜிபிஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணி
போயிடும். அதாவது ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தா அந்த நம்பர்ஸ்க்கு வந்து மெசேஜ் போயிடும். இப்போ அவங்க சர்வீஸ் பண்ணாங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு மெசேஜ் போகும். இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ் இருக்காங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி லொகேஷன்ல இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்றதுனால. ரெண்டாவது நம்ம அரில யூஸ் பண்றோம்னா அரில வந்து ஸ்பீட் வந்து ஃபுல்லேஸ் ஜாஸ்தி ராஸ்பெரி பையோட கம்பேர் பண்ணும்போது. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்றோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்சார் நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்றதுனால அதில் வந்து இன்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்சார் கூட அதில் இன்ட்ராக்ஷன் ஆகும். ஆனால் ராஸ்பெரியில் வந்து ப்ரோக்ராமுக்கு மட்டும் யூஸ் ஆகும். பைத்தான் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ராஸ்பெரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதில் வந்து சென்சார் இன்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். காஸ்ட் வைஸும் அது கம்மி. இது இருக்கு. Arduino use பண்ணி ஏன் வந்து IoT sensor ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ்னா லைக் இட் ப்ரோமோட்ஸ் ட்ரைவர் சேஃப்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பிரிவென்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் மெயினா வந்து லைக் சாதாரணமான லாரி டிரைவரால 25,000 வந்து ஒரு ப்ரோக்ராம் டிஃபரெண்ட் வாங்க முடியாது. அதே நம்ம ப்ராஜெக்ட் வந்து அந்த 1000 வரனால லைக் மோட்டர் பீப்புளால அஃபோர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரியல் டைம் ரெஸ்பான்ஸ் நம்மளால ஈஸியா வந்துட்டு நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்றதுனால இந்த ரியல் டைம் ரெஸ்பான்ஸ் அப்புறம் ஃபிளெக்சிபிள் ஆல் டைப் ஆஃப் டிரைவர் யூஸ் பண்ணலாம். இதே வந்துட்டு ஒரு ஹேண்ட் பேக் அப்படின்னா லைக் எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் ட்ராக் பண்ண முடியாது. அதே கிளாஸ்ன்றதுனால லைக் ஆல் டைப் ஆஃப் பீப்புள் கேன் யூஸ் இட். பவர் பேட்டரி யூஸ் பண்றதுனால லைக் பேட்டரி நம்ம தெரியும் ஒரு பேட்டரி வந்து எவ்வளோ ரைட் வரும் அப்படின்ட்டு ஸோ ஈஸியா ரிசர்ச் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு and we can able to stand rates. And this is what the conditions I have given. The loading condition at the remote force and moment point, and each and every point at the where water loads should be given is what given. This is given in the National Institute of Wind Energy by my professor. So that with the help of this loading conditions only, I will run my results and results have been obtained. This time. And finally, what the results obtained is here. This is the deformation which I have got, and this is the maximum equivalent stress which is obtained at point. And each and everything which research I have got is maintaining the requirement, and it can able to withstand the weight, and they can able to use in a particular rotor. Yes. And this is the graph regarding it, and this is the final output of research which is obtained, and that's it. With the conclusion, as I told, we can able to withstand it, and actually till now many wind blades have been designed based on only one half coil, but the combination of half coils which I have used here, it can be implemented properly and can be get better results. Thank you. To present an idea of generating and storing energy in bricks, and now the student will take over by Nizar. Okay, let us see the aspects of the let us see the concept of the session. Abstract introduction, basics of capacitor, chemical composition of brick, pedal, how brick store energy, and experiment, process, forms of this technology, and conclusion. Okay, we have seen many energy like solar energy, wind energy, hydro energy, etc. It is used to generate energy. Okay, but the bricks can also store energy. If you know, yes, the bricks can also store energy. The red bricks is used to construct homes, can also used to store energy. This is a technological advancement. According to a study released in the Nature Communication, red bricks can also be used to store energy. Red bricks can be converted into the efficient energy storage units. The equipment in the red bricks is used to convert a normal bricks into a energy pigment. Why we consider red pigment in why we consider red bricks in a brick means because it has a iron chloride. Okay, pedal is a chemical compound polymer used as a coating for the bricks, and it serves as an iron sponge that stores and conducts electricity. Okay, let's. Before moving to the session, we have to know the
basic definition of this session. Okay. It is a capacitor which has two plates, the positive charge plates and negative charge plates. It is a dielectric material. When an electric field is passed through this dielectric material, it stores the electrical energy. Okay. Unlike a battery, the capacitor is a circuit component that temporarily stores electrical energy through distributing charge plates to create a potential difference. Okay, a capacitor can short time to battery. Okay, a capacitor can store energy. When compared to battery, it takes less time. Okay, the chemical composition of the brick. These are the constituents of the brick. Okay, these are the constituents and these are the percentage of this brick. Okay. Chemical analysis of a brick should have high amount of silicon dioxide and a moderate amount of iron chloride.